உங்க யாருக்கிட்டையாவது நான் உங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்லுவீங்க. யாருடைய ஜாதியும் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்ந்து வரும். மனிதர்களை மனிதர்களாக, நான் அதுக்காக தமிழ்நாட்டில் ஜாதியே இல்லை, யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு. அதுக்கு காரணம் தந்தை பெரியார். அதனாலதான் அவர் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்றேன். அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் திரையுலகத்துல இருந்தெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்றங்களை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. யார் எங்க இருந்து வந்தாலும் தப்பு இல்லை. நீங்க சினிமால இருக்கலாம். இப்ப டாக்டர் ஒருத்தர் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு. அதனால நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்து, தலைவர் கலைஞர் அவர்கள் கூட திரைப்படத்துல நிறைய வசனங்கள், அதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டாரு, ஆனாலும் வசனங்கள் எழுதியிருக்காங்க, படங்கள்ல பணியாற்றி இருக்கிறார்கள். அதனால யார் எந்த இடத்துல இருந்து வரணும்னு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டில் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம திரைப்படங்களை பார்க்கலாம். பார்க்கும்போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி, பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப திருப்பி பார்க்கலாம், படம் அடிக்கடி தொலைக்காட்சிகள்ல போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள்? இங்க பெண்கள் இத்தனை பேர் இருக்கீங்க. பெண்கள் எப்படி உடை உடுத்தலாம், பெண்கள் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது, அது என்ன ஒரு ரெண்டு பேருக்கும் டிஃபரெண்ட் யார்ட் ஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம். அது இருக்கவங்க நம்மளை எப்படி சரியா நடத்த முடியும்? நிச்சயமாக முடியாது. ஆனால் ஆணும் பெண்ணும் சமம், அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொன்ன முதல் மனிதன் தந்தை பெரியார். உன்னோட உடையிலிருந்து, உன்னோட படிப்புல இருந்து, உன்னுடைய லட்சியங்கள்ல இருந்து, உன்னுடைய கனவுல இருந்து, குடும்பத்தை நீ எப்படி பார்க்கிற, குடும்பம் உன்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லா தடையும் தூக்கி எறி என்று சொன்ன முதல் மனிதன், எனக்காக பேசிய, இங்க இருக்கக்கூடிய உங்களுக்காக பேசிய, இந்த மேடையில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக பேசிய முதல் மனிதன் தந்தை பெரியார் அவர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.